என்ன கோல்மால் பாருங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குற அந்த ஃபார்ம் இருக்குல்ல, எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அது பின்னாடி 13 விதமான டாக்குமெண்ட் போட்டிருக்கான். நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. 13வது டாக்குமெண்ட் என்னன்னு பாருங்க. 13வது டாக்குமெண்ட் என்ன தெரியுமா? 1/7/2025 அன்று பீகாரில் உள்ள திருத்தப்பட்டியலில் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அந்த வாக்காளர் பட்டியலோட காப்பி, அந்த ஆவணத்தை வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கும் பீகாருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்கள் அந்த ஃபார்ம் எடுத்து பாருங்க. கடைசி 13வது டாக்குமெண்ட். ஓகே, நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், மறுபடியும் எடுத்தது. சரி, அப்போ என்ன அர்த்தம்? பீகார்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆயிருக்கான்ல, அவன் ஃபார்ம் 6 எழுதி கொடுத்து அந்த அங்கே அவன் 2005 அவங்க அங்கே திருத்தப்பட்டியில் அங்கே வெரிஃபையாக இருப்பான்ல, அவன் அந்த ஒரு காப்பி இங்கே எடுத்து வச்சான்னா இங்கே அவனுக்கு ஓட்டரை கொடுத்துருவான். அவ்வளோ ஈஸியாக அவன் தற்காலிகமாக ஒரு அட்ரஸை கொடுத்து வாங்கிடுவான், ஓட்டை வாங்கிடுவான். தற்காலிகமாக அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ஓட்டு வாங்கிடுவான். சரி, இப்போ அவன் வந்து இங்கே ஏதோ ஆதார் கார்டோ ஏதோ ஒரு கார்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இல்லை இங்கே இருக்கிற அட்ரஸில் ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அட்ரஸில் ஏதோ ஒரு ஐடி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த அட்ரஸ் வச்சு வாங்கிடுவாங்க. சரி, இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ வந்து அவன் ஒரு அந்த 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 பீகார் திருத்தப்பட்டியலோட வாக்குப்பட்டியல் இணைச்சா போறணும், அதை ஒரு ஆவணமாக ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? என்ன நோக்கம்? உங்கள் நோக்கம்